Hi Hi guys, guys, இது அப்சரட் சேனல். let's get the intro. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட் பார்க்க போறோம். அது டிஃப்ரெண்டான கண்டென்ட் டிஃப்ரெண்டான கேமரா ஆங்கிள்ஸ் பார்ட் 2. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டால்மி ஜூம் எஃபெக்ட். டால்மி ஜூம் எஃபெக்ட் நீ எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு நீ நினைக்கிற? நான் உங்கள்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டிருக்கேன். நீ எனக்கு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன். டால்மி ஜூம் எஃபெக்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒரு கேரக்டர் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை நடக்க போகுது அப்படின்ற ஆடியன்ஸ்க்கு வந்து தெரிவிக்கிறதுக்காக அந்த டால்மி ஜூம் எஃபெக்ட் யூஸ் பண்றோம். ஓ, இந்த மாதிரி எல்லாம் இருக்கா? ஆமா. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹிப் லெவல் ஷாட். ஹிப் லெவல் ஷாட் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, இப்போ ஒரு அப்பா கேரக்டர் வந்து பையன் இப்போ அப்பா உட்காந்துருக்கும் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது நம்ம பையன் மேல இருந்து அப்பா காமிச்சா ஏன் அப்பா லோவா இருக்காரு, லோ ஆங்கிள் அதாவது ஹை ஆங்கிள் ஆயிடும். அப்பா வந்து லோவாயிடுற மாதிரி ஃபீல் கிடைச்சிரும். அதனாலதான் ஹிப் லெவல் ஷாட் யூஸ் பண்றோம். அப்போ வந்து ஒரு ரெண்டு பேருக்கும் சமமா ரெண்டுமே மேல கீழே இல்லாம ஒரு சமமா இருக்கிறதுக்காக தான் யூஸ் பண்றாங்க. ஓகே, புரியுது. அடேங்கப்பா, இன்னைக்கு அதிசயமா இவன் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஐசா, ஐயோ இவனுக்கு புரிய ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தன்னா, பட் புரிஞ்சுக்கிட்டான். இதே மாதிரி நீங்க ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க. நீங்க மூவிஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த கேமரா ஆங்கிள் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்ட்டு. ஆமா, இன்ஸ்டாகிராம்ல ஒரு சின்னதா ஒரு ரீல்ஸ் பார்த்துருக்கும் போது கூட அந்த கேமரா ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு அதை பத்தி அது மூலமாவே புரிய வைக்குது. அதனால நோட் பண்ணேன். ஸோ இதனாலதான் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். நீ இதுக்கப்புறம் உன்னை டீட்டெயில்ஸாவே சொல்லு, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தேர்டா பார்க்க போறது என்னன்னா ஓவர் ஹெட் ஷாட். ஓவர் ஹெட் ஷாட் என்னன்னா, இப்போ ஹை லெவல் ஷாட் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தாக்கத்தை தான் ஓவர் ஹெட் ஷாட்டும் யூஸ் பண்றாங்க. இப்ப கும்கி படத்துல கூட பார்த்திருப்பீல, அவங்க அந்த யானை தள்ளிட்டு வரும்போது அந்த மக்களை ஓவர் ஹெட் ஷாட்ல இருந்தே காமிச்சிருப்பாங்க. அது வந்து ஓவர் ஹெட் ஷாட், அது தலைக்கு மேல. அது ஹை லெவல் ஷாட் என்ன உனக்கு தாக்கத்தை உண்டாகுதோ அதே தாக்கத்தை தான் ஓவர் ஹெட் ஷாட்டும் உருவாக்க போகுது. டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றியா இல்ல ரெண்டுமே ஒண்ணுதான்ங்கிற மாதிரி சொல்ல வரியா? ஒரே ஒரு டிஃபரெண்ட் என்னன்னா, அது ஓவர் ஹெட் ஷாட்ல வந்து தனிப்பட்ட நபர் தான் தெரிவாங்க. ஹை லெவல் ஷாட்ல வந்து தனிப்பட்ட நபர் தெரிவாங்க. ஆனா ஓவர் ஹெட் ஷாட்ல வந்து கூட இருக்க 10 பேர் இருந்தாலும் 10 பேர் அந்த ஓவர் ஹெட் ஷாட்ல தெரிவாங்க. ஓகே, இதுக்கு வந்து சின்ன வித்தியாசங்கள் வந்து இது வந்து தனிநபர்கள் குறிப்பிடறதுக்காக, இது வந்து கூட்டமா இருந்தாலும் ஒன்னா இருக்கிறவங்க குறிப்பிடறதுக்காக. ஆமா, அதேதான். இதுக்காக தான் அந்த ஓவர் ஹெட் ஷாட் யூஸ் பண்றோம். அப்புறம் வந்து ஹெலிகாம் ஷாட். அதாவது அந்த இப்போ நம்ம பழைய படம்லாம் பார்த்துட்டு இருப்போம். கமல் படம், ரஜினி படம், இந்த மாதிரி பழைய படம் பார்க்கும்போது அந்த கேமரா வந்து ஹைல, அதாவது எப்படின்னா வானத்துல நடக்கிற மாதிரி அந்த மலை பிரதேசத்தை கவர் பண்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. உயரத்துல இருந்து நம்மள காட்டுறது மாதிரி, அந்த மாதிரி ஒரு விச்சுவல்ஸ் அந்த மாதிரி காட்டுறாங்க. வியூ காட்டுறக்கா? ஓகே. அந்த காட்டுறது எதுக்கு நான் கேட்கல. இப்போ அந்த டைம்ல வந்து அதிகமா செலவு பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஹெலிகாம் ஷாட், அந்த ஷாட் பேரு ஹெலிகாம் ஷாட். அது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, அந்த இருக்கிற மொத்த வியூ மொத்தமா கவர் பண்றதுக்கு மட்டும் அதை காட்டுறாங்க. அந்த டைம்ல ஹெலிகாம் வந்து காசு அதிகமா இருந்தனால காட்ட முடியல. இப்போ வந்து ட்ரோன், அதுக்கு பதிலா ட்ரோன் வந்துருச்சு. இப்போ பாக்குற எல்லா படத்துலயும் நம்ம ஹெலிகாம் ஷாட் அதிகமா பாக்குறோம். கண்டிப்பா பாக்குறோம். நம்ம பாக்குற எல்லா படத்துலயும் பாருங்க, நீங்க அதிகமா அந்த ட்ரோன் ஷாட் அதிகமா பாப்பீங்க. ஆனா பழைய படத்துல ஏதோ ஒரு 1-2 படத்துல மட்டும் இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற படம் எல்லா படத்துலயுமே ட்ரோன் ஷாட் அதிகமா யூஸ் பண்றாங்க. இப்போ அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம்னா 360 டிகிரி. 360 டிகிரி எதுக்கு யூஸ் பண்றான்னு சொல்லிட்டோம்னா, இப்போ ஒரு விக்ரம் படமா இருந்தாலும் சரி, சில படங்கள் எல்லாம் பாரு, நான் பாத்திருக்கேன், நான் சொல்றேன். அப்பா இவனே சொல்றான். விக்ரம் படத்துலயும் சரி, துணிவு படத்துலயும் சரி, லியோ படத்துலயும் சரி, இந்த 3 படத்துலயுமே ஒரு ஃபைட் சீன்ஸ்க்காக இது வந்து வச்சிருப்பாங்க. ஆனா இந்த 360 டிகிரி வந்து அந்த எல்லா பக்கம் இருக்கிற வியூவையுமே ஃபைட்ல என்ன நடக்குதுங்கிறத காட்டியிருப்பாங்க. அது ஒரு நல்ல ஒரு குட் ஃபீல் கொடுக்கும். அந்த 360 டிகிரியில என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கும்போது செமையா ஒரு குட் ஃபீலா நல்ல ஒரு இதா இருக்கும். அதுக்காக தான் அந்த 360 டிகிரி யூஸ் பண்றாங்க. நம்ம சொல்லவே தேவையில்ல, நம்ம பதில இவனே சொல்லிட்டான். அதேதான், அவன் சொல்றதான் கரெக்ட். இதே மாதிரி நீங்க சில விஷயங்கள் கத்துக்கணும்னா எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவன் இத்தனை நாளா எப்படி இருந்தாலும் இப்ப பாத்தீங்களா, இவனே என்ன சொல்லித்தர அளவுக்கு ஆயிட்டான். இந்த மாதிரி நீங்களும் சொல்லித்தர அளவுக்கு நீங்களும் ஆகலாம்.
தொடர்ந்து எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு உண்டான கண்டென்ட் எல்லாம் வேணும்னா அதிகமா கமெண்ட் பண்ணாதான் எங்களுக்கு தெரியும். ஒரு பையன் கமெண்ட் பண்ணி கேட்டனாலதான் இப்போ இந்த பார்ட் 2 வீடியோவே நாங்க போடுறோம். ஆமா, அவன் அந்த பையன் கமெண்ட் பண்ணனாலதான் பார்ட் 2 வீடியோவே போடுறோம். இந்த மாதிரி நீங்க கமெண்ட் பண்ணாதான் நாங்களும் எல்லா வீடியோஸும் உங்களுக்காக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து. பாய் guys. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் தொடர்ந்து போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். இதுதான் சொல்ல வந்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.